நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜே ஸ்ரீஜா. என்னடா இந்த பிள்ளை நல்லா தானே இருந்தது, என்ன திடீர்னு நடு ரோட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னு தானே நீங்கள் பார்க்குறீங்க. ஒன்றும் இல்லை, ஏதாவது ஒன்று புதுசாக பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் காரு 2 கேமராலாம் எடுத்துகிட்டு அப்படியே சுற்றிட்டு இருந்தோம். அப்படியே சைதாப்பேட்டை பக்கமாக வந்தோம். சென்னைனாலே சைதாப்பேட்டை ஃபேமஸ், அது எல்லாருக்குமே தெரியும். சைதாப்பேட்டை பக்கமாக வந்து இங்கே சாப்பிட்றதுக்கு ஏதாவது கடை ஃபேமஸாக இருக்குமா, இங்கே சைதாப்பேட்டையில் என்ன ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்கும்போது எல்லாருமே ஒரு விஷயம் வந்து சொன்னாங்க. இங்கே சாப்பிட்ற கடைகளோ இல்லை மற்ற விஷயங்களோ கோவிலோ இதெல்லாம் தாண்டி ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் வந்துட்டு இருக்குது. நீங்கள் அங்கே வேணால் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இங்கே ஃபேமஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் எல்லோரும் வந்துட்டு கண்டிப்பாக நான் ஏதோ கடைக்கு வந்து ப்ரொமோஷன் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு வந்து நினைப்பீங்க. கண்டிப்பாக அது கிடையவே கிடையாது. அப்படி என்ன இங்கே ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 50 வருஷமாக ஒருத்தர் வந்து ஒரு கிளினிக் வந்து நடத்திட்டுருக்காரு, ஒரு டாக்டர். அவர் இந்த மெர்சல் படத்தில் வர மாதிரி 2 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே மக்களுக்கு அதே சேவையை வந்துட்டு பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு வந்து சொன்னாங்க. முதல்ல நம்ம டாக்டரை பார்க்கறதுக்கு முன்னாடி அவரோட பேஷண்ட்ஸ் கிட்ட பேசுங்க, அப்போ உங்களுக்கு புரியும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்காக தான் இன்னைக்கு வந்திருக்கோம். வாங்க. குழந்தை மட்டும் கிடையாது, நான் வந்து 1984 பார்க்குறேன். ஓகே, கிட்டத்தட்ட 40 வருஷமாக பார்க்குறேன். 4 ரூபா அப்போ. இன்றைக்கி 300 ரூபா கொடுத்தாலும் மாத்திரை ஊசி எல்லாம் போட்டு. ஆமாம், அவர் எல்லாத்தையும் நல்லா நல்லா தன்மையாக பேசுவார். ரொம்ப வருஷமாக இவரை தவிர நாங்கள் வேறு எந்த டாக்டரும் போக மாட்டோம், இவர்கிட்ட தான் வரும். இப்போ எங்கள் சம்பந்தி பார்க்குறாங்க, என் மச்சான் கடலூர்லேருந்து வந்து பார்க்குறாரு. எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் எங்கேருந்து வரீங்கன்னு கேட்டால் அரக்கோணத்துலேருந்து வரேன்றாங்க. முன்னாடியே நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிடுவோம். அங்கே ஒரு ஜூபிட்டர் மெடிக்கல்ஸ் இருக்குது, எதிர்க்க கடை இருக்குது, எங்கள் போர்டு கீடு ஏதாவது போட்டிருக்கா, வருவாரா வரமாட்டாரா, இல்லை நாளையிலேருந்து லீவுனா இருக்கா, நாங்கள் இன்றைக்கே ஓடிந்துருவோம். அவரோட இது வந்து அவர் ரொம்ப நீண்ட நாளுக்கு ஆரோக்கியமாக இருக்கணும். அவர் இருந்தால் எவ்வளோ பேருக்கு அவர் நல்லது. நல்லா நல்லா உடம்பு நல்லா இருக்குது. அதுக்காக இவர்கிட்ட வந்துட்டோம். அவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு நாங்கள் நீண்ட ஆயுளில் இருக்கிறோமோ இல்லையோ, அவரு நீண்ட ஆயுள் இருக்கணும். அவர் வந்து நாங்கள் இல்லைனாலும் அவர் இருக்கணும். எங்கள் ஆயுசு கூட அவருக்கு கொடுத்துருவோம், ஆனால் அவர் இருக்கணும். அவர் முந்தான போன வாரத்தில் உங்கள் சம்மந்தி வந்தாங்களா, இப்போ எப்படி இருக்காரு, அதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்த உடனே அதனுடைய ரியாக்ஷன் என்ன இருக்குன்னு நம்மளை கேட்டு தெரிஞ்சுக்குவார். அங்கே போய் இருந்து அங்கே செட் ஆகலைன்னு சொல்லிட்டு எத்தனையோ டாக்டர்கிட்ட பார்த்த ஒரு சாதாரண ஜுரத்தை குணப்படுத்த முடியல. இங்கே வந்து ஒரே நாள் இங்கே தான் வருவேன், இங்கே தான் மாதத்துக்கு ஒரு வாட்டி வருவேன். நல்லா ஆகிட்டுனா 1 மாதம் விட்டு 1 மாதம் கூட வருவேன். எங்களுக்கு குலதெய்வத்துக்கு அடுத்து இவர் தான் எங்களுக்கு குலதெய்வம். அப்படியா? ஆமாம், இவர் தான் குலதெய்வம் கும்பிட்றேன். எந்த கோயிலுக்கு பானு எல்லாத்தையும் வேண்டும், இவரையும் சேர்த்து வேண்டுவேன். அவர் வந்து கடவுள் எது செய்தாலும் நாங்கள் அவர் கையில் சொல்லிட்டு தான் செய்வோம். இதுவரையிலும் நாங்கள் வெளி டாக்டர்கிட்ட போய் பார்த்ததே கிடையாது. இப்போ நம்ம பார்த்தோம்னா நீட்ல எவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது. நீட் எக்ஸாம்னால பயந்து போய் தற்கொலை பண்ணிக்கிறாங்க, எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடியே தற்கொலைலாம் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. நீட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீட்டு அதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கேரளா நல்ல மார்க்ஸ் வாங்குறாங்க. நம்ம ஊரில் இருக்க காலேஜில் நம்ம பசங்களுக்கு சீட் கிடைக்க மாட்டுது, எங்கேயோ இருந்து வரவங்களுக்கு தான் சீட் கிடைக்குது. அவங்களாம் ஸ்பெஷலாக வந்து படிக்கிறாங்க, எங்கள்கிட்ட காசு இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய வந்து விஷயங்கள் இருக்குது. அதனால ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸு இங்கே தான் கிடைக்கும். டேக் ஃபார் இன்ஸ்டன்ஸ் ரேடியாலஜி எடுத்தால் மஸ்ட் அலோவ் தம் டு டூ அல்ட்ராசவுண்ட், அதெல்லாம் அது வந்து இங்கே தான் ஜாஸ்தி. நார்த் இந்தியாவிலலாம் வந்து ஒன்லி அப்சர்வர் ட்ரைனிங். இந்த கொரோனா டைமில் எல்லாருமே வந்துட்டு ஆன்லைன் கிளாஸில் தான் வந்து படிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ நமக்கு வர போகிற டாக்டர்ஸுமே வந்துட்டு ஆன்லைன் கிளாஸ் தான் படிச்சிருப்பாங்க. அதனால எல்லாரும் உங்கள் உடம்பை பார்த்துக்கோங்க, யார் எப்படி பாஸ் பண்ணியிருப்பாங்கன்னே தெரியாது, அந்த மாதிரி எல்லாம். எக்ஸாம் வைஸ் எல்லாம் தேர் பி வெரி ஸ்ட்ரிக்ட். அதில் வந்து நோ காம்ப்ரமைஸ். எக்ஸாமினர்ஸ் ஆர் ஆல்வேஸ் முந்தி இருந்த ஸ்ட்ரிக்ட் இல்லாட்டி கூட பேசிக்ஸ் தெரியலனா they cannot get a pass. வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே சார், 50 வருஷம் ஒரு ஃபீல்டில் இருக்கிறதுன்றது ரொம்பவே ஒரு பெரிய விஷயம். அதுவும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து போயிட்டு இருக்கீங்க. எப்படி போயிட்டு இருக்கு வாழ்க்கை? நான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஐ கம்ப்ளீட்டட் மை ஹவுஸ் சர்ஜன்சி in end of January 1975. Then I was looking out for a clinic. Ultimately, my father was a little disappointed that I have not started a clinic yet. He thought I was irresponsible. Then, so I immediately started looking for a clinic, and I got a space here in Saidapet, the same, about 4 shops before this thing. I rented it out for 80 rupees and started my clinic in a small way. And at that time, I was charging only 2 rupees per
per patient, and first day I had only one patient. But I kept on coming. My timing was between 6 and 9. I'll be there at 5:55. I will be till 9 o'clock till the patient ends, and on all days I used to come. At that time, my aim was to develop the practice. Availability, the patient should be confident that I should be available at that time between 6 and 9. On any circumstance, I'll be there. Even when Indira Gandhi was assassinated, there was all the shops were closed. I opened the clinic. So that way I was coming on all days. So patient strength grew up, and I built up my practice very slowly. And now I have seen 4 generations. I'm into the 5th generation now. ஓகே சார். இப்போ நம்ம வந்துட்டு படித்து நல்ல வேலைக்கு போனால் என்ன பண்ணலாம்? வீட்டில் ஜாலியாக இருக்கலாம், நினச்ச டைம் வேலைக்கு போகலாம், நம்மளே ஓனாக ஒரு விஷயம் பண்ணும்போது யார்கிட்டையும் நம்ம லீவ் கேட்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் மைண்டில் இருக்கும். ஆனால் நீங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் நான் லீவே போடாமல் கிளினிக் வந்துடுவேன்னு சொல்கிறீங்களே, அந்த விஷயத்துக்கான பேக்கப்பில் ஏதாவது இருக்கா? இல்லை, என்னென்னா நான் கிளினிக் ஆரம்பித்து வித் 1.5 வருஷத்துலேயே மை ஃபாதர் எக்ஸ்பயர்ட். So I had an aged mother, and I had எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தாங்க. அவங்கள படிக்க வச்சு அவங்கள கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருந்தது. அதனால் நான் ஒரு நாள் கூட கிளினிக் கட் பண்ணதே இல்லை. ஹாலிடேக்கும் எங்கேயும் போனதில்லை அந்த டைமில். ஸோ ஐ வாஸ் கம்மிங் டெய்லி, நாட் ஃபார் த சேக் ஆஃப் மனி, பட் ஐ வாண்டட் டு பி ரெகுலர் இன் மை ஒர்க், அண்ட் பீப்புள் ட்ரஸ்டட் மீ. I grew up because of the trust. அவங்க மேலே வச்சுருந்த நம்பிக்கை ப்ளஸ் ஸ்லோவாக டெவலப் ஆச்சு. ஒருத்தர் சொல்லி லாட் ஆஃப் பேஷண்ட்ஸ் வர ஆரம்பித்தாங்க. 20 இயர்ஸாக அந்த சின்ன கிளினிக்கில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் இந்த கிளினிக்கை முதல்ல இதுவும் வாடகைக்கு தான் எடுத்தேன் முதல்ல இந்த இடத்த. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து இதை half a ground வாங்கிட்டு இதை கட்டி திஸ் இஸ் மை ஓன் கிளினிக் நவ். இது வாங்கி இதிலே 20 கட்டி 20 இயர்ஸ்க்கு மேலே ஆச்சு. ஓகே சார். இப்போ நீங்கள் வந்து சொன்னீங்க நான் வந்து ஒரு 4-5 ஜென்ரேஷன் வந்து பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இப்போது நீங்கள் நிறைய பேரை வந்து பார்த்துட்ருப்பீங்க, இந்த ஃபீல்ட்லேயும் நிறைய விஷயங்களை கடந்து வந்திருப்பீங்க. எந்த விஷயம் வந்துட்டு ரொம்ப சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க மெடிக்கல் ஃபீல்டில்? நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கும் இப்போக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? இல்லை, இப்போ வந்து நிறைய அப்போல்லாம் அல்ட்ராசவுண்ட் கிடையாது, அப்போது சிடி ஸ்கேன் கிடையாது, எம்ஆர்ஐ கிடையாது. ஸோ டயக்னோசிஸ் வந்து வாஸ் வெரி டிஃபிகல்ட். நம்ம நிறைய காம்ப்ளிகேட்டட் டிசீசஸ்லாம் அப்போ டயக்னோஸ் பண்ண முடியல. இப்போ வந்து அது கொஞ்சம் ஈஸியராக இருக்குது. நான் வந்து இங்கே ஜென்ரல் ப்ராக்டிஸ் பண்ணாலும் ஐ வாஸ் ஸ்பெஷலைசிங் இன் ரேடியாலஜி. ஸோ ஐ ரிட்டையர்ட் as டைரக்டர் ஆஃப் Bernard Institute of Radiology in Government General Hospital, which is the oldest institute in the Asia. It was formed in 1936. அப்போ அவ்வளோ பெரிய ஹெரிட்டேஜ் உள்ள அந்த இது 1895 எக்ஸ்ரே கண்டுபிடிச்சாங்க பை ரான்ஜன். 2000 the first X-ray unit was installed in General Hospital in the whole of Asia. Whole of Asia-லியே கவர்மெண்ட் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் தான் ஃபஸ்ட்டு எக்ஸ்ரே வந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூட்டில் ஐ ஒர்க் தேர். ஐ வாஸ் அ போஸ்ட் கிராஜுவேட், ஐ வாஸ் அன் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், ஐ வாஸ் அ ப்ரொஃபஸர், அண்ட் தென் ஐ பிகேம் த டைரக்டர். அதுக்கப்புறம் தான் வி brought in a lot of improvements in this thing. இப்போது இட் இஸ் ஃபுல் ஃப்ளெஜ்டு ஹாஸ்பிட்டல். அதுலேருந்து ரிட்டையர் ஆகி 17 years ஆச்சு நான். ஓகே. ஐ ஹவ் காட் my students all over the world. They are very fond of me because I have been a very student-friendly professor. ஓகே சார். நீங்கள் வந்து இப்போ சொன்னீங்க இவ்வளோ வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன் எல்லாமே வந்துட்டு சொன்னீங்க. இப்போ நீங்கள் ஃபீல்டுக்குள்ளே போகும்போது இருக்குள்ள காலேஜ் ஜாயின் பண்ணும்போது அப்போல்லாம் படிக்கிறதே ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. அதுவும் டாக்டர் ஃபீல்டில் போகணும் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப டஃப்பாக இருந்திருக்குமா என்னன்னு எங்களுக்கு தெரியல. அதை பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா? இல்லை, அப்போல்லாம் வந்து இப்போல்லாம் பர்சன்டேஜ் ஆஃப் பாஸஸ் இப்போ ஜாஸ்தி. அப்போல்லாம் நாங்கள்லாம் அனாட்டமி எல்லாம் பாஸ் பண்ணணுன்னா வெரி டிஃபிகல்ட். ஒரு 50% தான் பாஸ் கொடுப்பாங்க. ஒரு 50%, 100 பேர் 150 பேர் எடுத்தாங்கன்னா ஒரு 70-80 பேர் தான் பாஸ் ஆக முடியும்.
மீதி 50 பேர் ஒரு அடிஷ்னல் பேட்ச் ஒரு தனியாக இருக்கும். ஸோ அவ்வளோ இட் யூஸ் டு பி வெரி டஃப். எக்ஸாமினர்ஸ் வெரி டஃப். அப்புறம் வி ஹேவ் ஓரல் எக்ஸாம் இருந்தது. அந்த ஓரல் எக்ஸாமும் ரொம்ப டஃப்பாக இருக்கும். இப்போல்லாம் செமஸ்டர் எக்ஸாம் நடுவில் வந்துடுது. அதனால் கொஞ்சம் பிரித்து படிக்க வேண்டிய இது இருக்குது. அப்போல்லாம் ஃபுல்லாக படிக்கணும். அப்போது குவாலிட்டி எக்ஸாமினேஷனோட இது வாஸ் வெரி டஃப். இட் இஸ் பிகம் அ லிட்டில் லிபரல் நவ். வெரி டிஃபிகல்ட். அந்த பேசிக் இதெல்லாம் அந்த 5.5 years வாஸ் வெரி டஃப். ஓகே சார். இப்போ நம்ம பார்த்தோம்னா நீட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது. நீட் எக்ஸாம்னால பயந்து போய் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடியே தற்கொலைலாம் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. நீட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, நீட் ஆக்சுவலாக பர்சனலாக இது பண்ணால் இட்ஸ் குட். பிகாஸ் ஒன்லி பீப்புள் ஹூ ஆர் நல்லா படித்து ப்ரிப்பேர் ஆகி வர்றவங்க தான் தே கேன் கம் டு மெடிசன். முந்தி வந்து யார் வேணால் வரலாம். அது சில வந்தாலும் சில அப்படி வர்றவங்க கூட நல்லா படிக்கிறவங்களாம் இருக்காங்க. ஒரு 10% ஆஃப் த பீப்புள் டோன்ட் அந்த மாதிரி வர்றவங்க அவ்வளோவா படிக்க மாட்டாங்க. பட் டு பி அ குட் டாக்டர் பேசிக்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த பேசிக்ஸ் வந்து நம்ம நல்ல கரெக்டாக இது பண்ணால் தான் வி வில் பி ஏபிள் டு மேக் அ டயக்னோசிஸ். இப்போல்லாம் முந்தியெல்லாம் நாங்கள்லாம் கிளினிக்கலாக எக்ஸாமின் பண்ணி வி வில் கம் டு அ கன்க்ளூஷன். எங்கள் ப்ரொஃபஸர்ஸ்லாம் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது எப்படின்னா, வி ஹேவ் டு கிளினிக்கலி ஆஸ்க் த ஹிஸ்ட்ரி. ஒரு பேஷண்ட் ஒரு டிசீஸோடு வந்ததுன்னா ஹிஸ்ட்ரி கேட்போம். என்ன ப்ராப்ளம், எவ்வளோ நாளாக இருக்குது, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தென் வி வில் எக்ஸாமின், தென் வி வில் கம் டு அ கன்க்ளூஷன். தென் தேவையான இன்வெஸ்டிகேஷன் வி வில் டூ. அவைலபிள் இன்வெஸ்டிகேஷன் என்ன, அந்த பேஷண்ட்டுக்கு எவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியும் பார்த்து அதுக்கு தகுந்தால் பண்ணி வி மேக் அ டயக்னோசிஸ். இப்போ அந்த மாதிரி கிடையாது. பேஷண்ட்ஸ் ஆர் ஆல்சோ வெரி இன்ஃபர்மேட்டிவ். அவங்க அந்த கூகுள் எல்லாம் பார்த்துட்டு தேர் நாலேஜ் ஹஸ் இம்ப்ரூவ்டு வாஸ்ட்லி. ஸோ தே தெம்செல்ஸ் வில் ஆஸ்க், எனக்கு சிடி பண்ணுங்கள், இது பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இன்வெஸ்டிகேட்டிவ் மெடிசன் ஆகிடுச்சு. நிறைய பேர் வந்தாங்கன்னா சரி நம்ம எதுவும் மிஸ் பண்ணக்கூடாது, அது ப்ராப்ளம் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு they thoroughly investigate everything in one way that is better. எல்லாத்தையும் பண்ணதுனால அப்போ ஃபெசிலிட்டிஸ் இல்லை, இப்போ இருக்குது. ஓகே. இப்போ இன்னொரு சைடு நம்ம பொதுவாக பார்க்கும்போது நீட் பற்றி பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்துட்டு எல்லாமே சிபிஎஸ்சி கிட்ஸு, சிபிஎஸ்சியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரொம்ப தனியாக வந்துட்டு ஸ்பெஷலாக கிளாஸ் போகிறவங்க, இவங்க மட்டும் தான் பாஸ் பண்ண முடியுது. ஜென்ரலாக வந்துட்டு அது அப்படி இல்லை. எப்படின்னா பேசிக்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்தால் only thing is they should get into that mode of examination, multiple choice questions. In the specified time they will be able to answer. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் ஏபிஎஸ்சி அந்த எதை மார்க் பண்ணுறதுன்றத டக்குன்னு அது இது வரணும். தட் கம்ஸ் கொஞ்சம் கோச்சிங் போனால் தான் பெட்ரு. கோச்சிங் இல்லாமல் இது பண்ணுறது, ஆல்தோ தே மைட் நோ தி சப்ஜெக்ட், கொஞ்சம் கோச்சிங் போனால் தான் தே வில் பி ஏபிள் டு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக டைம் மேனேஜ்மெண்ட், அந்த எக்ஸாம் பீரியடில் டைம் மேனேஜ்மெண்ட் அதுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணணும். டக்குன்னு அதை இது பண்ணுறதுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அது இட் கம்ஸ் இன் ப்ராக்டிஸ். இப்போ நிறைய பேர் நல்லா படிக்கிறாங்க. இப்போ இப்போ நாங்கள்லாம் வி ஹேவ் டு கோ அண்ட் ரீட் இன் த லைப்ரரி ஒன்லி, வி டோன்ட் ஹேவ் இன்டர்நெட் அப்போல்லாம் கிடையாது. இப்போ ஒரு கெட் ஆல் தி இன்ஃபர்மேஷன். நவ் the students are studying very well and very knowledgeable also. So need some preparation. If they prepare well, they'll get it. Once ஒரு தடவை கிடைக்கலன்னா அடுத்த தடவை டெஃபினட்டாக கிடைக்கும். பட் இது the mindset தான் அவங்களுக்கு இப்போ இருக்கவங்களுக்கு கொஞ்சம் தேர்னா யங்ஸ்டர்ஸ் நாட் ஏபிள் டு டாலரேட் சக்ஸஸ். இல்லைன்னா ஒரு இதாச்சுன்னா தே கெட் அப்செட். அதுதான். ஓகே. அது மாதிரி இருக்கிறதுனால தான் நிறைய தற்கொலை. ஆமாம், இல்லைன்னா தேவையில்லை. இஃப் தே ப்ரிப்பேர் கூட கொஞ்சம் எஃபர்ட் போட்டாங்கன்னா நெக்ஸ்ட் டைம் தே வில் ஈஸிலி கெட். ஓகே சார். ஆனால் அது மறுபடியும் வந்துட்டு ஒரு பொதுவான பார்வையில் பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா, தமிழ்நாட்டில் தான் வந்துட்டு நல்ல குவாலிட்டியான மெடிக்கல் காலேஜஸ், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் வந்து நிறைய வந்துட்டு இருக்குது. அதே மாதிரி நம்ம பசங்களுக்கு வந்துட்டு கிடைக்க மாட்டுது. நம்ம ஊரில் இருக்க காலேஜில் நம்ம பசங்களுக்கு சீட் கிடைக்க மாட்டுது. எங்கேயோ இருந்து வரவங்களுக்கு தான் சீட் கிடைக்குது. அவங்களாம் ஸ்பெஷலாக வந்து படிக்கிறாங்க, எங்கள்கிட்ட காசு இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய வந்து விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி ஏதாவது கிளியர் பண்ணுவோம்? அது என்னென்னா, ஆல் இண்டியா லெவலில் நீட் பண்ணுறதுனால ஹையர் மார்க் வாங்கினாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி
they will choose Tamil Nadu, and because here teaching is good. Yeah. அங்கெல்லாம் டீச்சிங் வந்து டிவோட்டடாக டீச் பண்ண மாட்டேன்றாங்க. அதனால் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸு இங்கே தான் கிடைக்கும். டேக் ஃபார் இன்ஸ்டன்ஸ் ரேடியாலஜி எடுத்தால் மஸ்ட் அலோவ் தம் டு டூ அல்ட்ராசவுண்ட், அதெல்லாம் அது வந்து இங்கே தான் ஜாஸ்தி. நார்த் இந்தியாவிலலாம் தேல் வி ஒன்லி அப்சர்வர் ட்ரெயினிஸாக இருப்பாங்க. அதனால தே ப்ரிஃபர் தமிழ்நாடு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீட்டு அதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கேரளா நல்ல ஸ்ட்ரைக் நல்ல மார்க்ஸ் வாங்குறாங்க. இப்போ ஆக்சுவலி ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் ஐ எம் ஹெச்ஓடி ஆஃப் ரேடியாலஜி இன் காமாட்சி ஹாஸ்பிட்டல் பள்ளிக்கரணையில். அங்கே வி ஹேவ் டிஎன்பி கோர்சஸ்ஸு, டிப்ளமா இன் நேஷ்னல் போர்ட் கோர்சஸ்லாம் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா அதுவும் நீட் எக்ஸாம் எழுதுனவங்க தே கேன் ஆப்ட் ஃபார் திஸ் திங். அங்கே அதை பார்த்தா கூட நிறைய பேர் ஃப்ரம் கேரளா தே ஸ்கோர் வெரி ஹை மார்க்ஸ் அண்ட் டேக். ஓகே. So one way it's a good thing. You can get good doctors coming out of this thing because it deals with life. ஓகே சார். இப்போ இன்னொன்று, இந்த சோஷியல் மீடியாஸ்லாம் மீம்ஸ்லாம் வந்துட்டு நிறைய வரும். இந்த கொரோனா டைமில் எல்லாருமே வந்துட்டு ஆன்லைன் கிளாஸில் தான் வந்து படிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ நமக்கு வரப்போகிற டாக்டர்ஸுமே வந்துட்டு ஆன்லைன் கிளாஸ் தான் படிச்சிருப்பாங்க. அதனால எல்லாரும் உங்கள் உடம்பை பார்த்துக்கோங்க, யார் எப்படி பாஸ் பண்ணியிருப்பாங்கன்னே தெரியாது, அந்த மாதிரியெல்லாம் எக்ஸாம் வைஸ் எல்லாம் they will be very strict. அதில் வந்து நோ காம்ப்ரமைஸ். எக்ஸாமினர்ஸ் ஆர் ஆல்வேஸ் முந்தி இருந்த ஸ்ட்ரிக்ட் இல்லாட்டி கூட பேசிக்ஸ் தெரியலனா தே கேனாட் கெட் அ பாஸ். எவ்ரி யூனிவர்சிட்டி, நம்ம யூனிவர்சிட்டியில் மெடிக்கல் யூனிவர்சிட்டின்னு தனியாக இருக்குது நமக்கு. ஸோ த ஸ்டாண்டர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் இஸ் டஃப் தான், அதில் டவுட்டே கிடையாது. ஓகே. கேண்டிடேட் ஹூ பாஸ் அவுட் ஆஃப் எம்பிபிஎஸ் அண்ட் கம்ஸ் அவுட் இஸ் டெஃபினெட்லி வில் பி அ குட் டாக்டர். அதில் டவுட்டே, தெர் இஸ் நோ டவுட். Okay. Only thing is here, nobody wants to do general practice. Definitely they want to immediately study for postgraduate and specialty போகணுன்னு பார்க்குறாங்க. ஜென்ரல் ப்ராக்டிஸ் பண்ணால் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, யூ கம் டு நோ லாட் ஆஃப் பீப்புள், we interact with people, we know how to behave to a patient. The patient also has a lot of trust in us. ஸோ அந்த நம்பிக்கை தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போ நான் கொடுக்குற மருந்து வந்து 30% தான். அவன் என்னை நம்பி சாப்பிட்டான்னா டெஃபினட்டாக நல்லாயிடும். அது அந்த பேஷண்ட் ரேப்போ வந்து இப்போ இருக்கிறது இல்லை. இப்போ நிறைய பேர் இந்த கன்சல்டன்ட்ஸ்லாம் போனீங்கன்னா அந்த பேஷண்ட் ரேப்போவே இருக்காது, அவ்வளோ இருக்காது. எங்கள் இதில் எப்படின்னா, எங்ககிட்ட எல்லாம் ரொம்ப அட்டாச், ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி அட்டாச்சாக இருப்பாங்க. அவங்க வீட்டில் அவங்க தோட்டத்தில் வந்து வேர்கடலை விளைஞ்சதுன்னா முதல்ல இதை டாக்டர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட கொண்டாந்து கொடுப்பாங்க. அவ்வளோ அஃபெக்ஷனேட்டாக இருப்பாங்க, ரொம்ப இதாக இருப்பாங்க. கோயிலுக்கு போனாங்கன்னா என் பேரில் அர்ச்சனை சார், உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் சார் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன்னுவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த பாண்டிங் வந்து யூல் கெட் இட் ஒன்லி இன் ஜெனரல் ப்ராக்டிஸ். ஃபேமிலி மெடிக்கல் ப்ராக்டிஸில் தான் அது கிடைக்கும். அது தட் கிவ்ஸ் இம்மென்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் டு தி டாக்டர். ஓகே. இன்னொரு சைடு நம்ம பார்த்தோன்னா, இந்த மெடிக்கல் மாஃபியாஸ் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு படிக்க தோணுது. சில விஷயங்கள் வந்துட்டு இது மித்தாக இருக்குமா இல்லை உண்மையாக இருக்குமா அப்படின்ற மாதிரி தெரியாமலே சில ஃபார்வர்ட் மெசேஜ் எல்லாம் பார்த்து நம்ப வேண்டிய சூழ்நிலைகள்லாம் வந்துட்டு நமக்கு இருக்குது. அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நான் ஒன்று படித்தேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மாத்திரை எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த டேப்லெட்ஸ்லாம் இருக்குல்ல சார், டேப்லெட்ஸ்லாம் வந்துட்டு அதோட தயாரிக்கும் போது அதோட விலை வந்துட்டு ஒரு 50 பைசாவோ 60 பைசாவோ தான் இருக்கும். ஆனால் அதை நமக்கு விற்கும் போது ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இதை ஒரு பெரிய பிஸ்னஸாக பண்ணுறாங்க, அவங்க நினச்சா அதை கம்மி ப்ரைஸ்க்கு கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த நான் படித்தேன். அது உண்மையா? இந்த மெடிசின்ஸ் பேக்ரவுண்டில் என்ன இருக்குது அப்படின்றத சொல்ல முடியுமா? இல்லை இந்த பெரிய கம்பெனிஸ், இன்டர்நேஷ்னல் கம்பெனிஸு, பெரிய பெரிய மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் இருக்கிறதுல கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், பட் ஸ்டாண்டர்ட் இருக்கும். குவாலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட் நல்லாயிருக்கும். இப்போ வந்து தமிழ்நாடுல தான் ஃபஸ்ட்டு தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் கார்பரேஷன் ஒன்று ஆரம்பித்தாங்க. அப்போது மிஸ்டர் பூர்ணலிங்கம்னு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருந்தார், அவர் தான் ஹெல்த் செக்ரட்டரியாக இருந்தார். அவர் ஆரம்பித்தார். அவரோட எய்ம் என்னென்னா, இந்த குவாலிட்டி ஆஃப் மெடிசன்ஸ் அவ்வளோ நல்லா இல்லை, எல்லா திங்ஸும் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்கணுன்னா நம்ம வி வில் பை த்ரூ தி தமிழ்நாடு ஃபார்ம் பண்ணி தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீசஸ் கார்பரேஷன் மூலிமா வாங்கினா வி கேன் கிவ் தெம் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் அப்படின்ட்டு இது பண்ணி, ரைட் ஃப்ரம் பேரஸ்டமால் டு எம்ஆர்ஐ வரைக்கும் நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ். இப்போ சப்போஸ் இட் டேக் எம்ஆர்ஐன்னு வச்சிங்களேன், ஒரு எம்ஆர்ஐ வேணும் அப்படின்னா
கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு வேணும்னா வில் கிவ் அ டெண்டர். We will give specifications and 4-5 companies compete பண்ணும். They will have a technical committee. I have been the chief of the technical committee when it was formed. அப்படின்னா நான் ஒரு 5 கம்பெனி கம்பீட் பண்ணுவாங்க. அதில் நாங்கள் வந்து அந்த ஸ்பெசிஃபிகேஷன் யார் யார் மீட் பண்ணுறாங்கன்னு பார்த்து அவங்களுக்கு கிரேடிங் போட்டு எந்த கம்பெனி பெஸ்ட் கம்பெனி T1 அப்படின்னு மார்க் பண்ணி கொடுப்போம். அதுக்கப்புறம் அவங்க கோட் பண்ணியிருந்த ஃபினான்ஷியல் பிட் ஒன்று இருக்கும், அதை எடுப்பாங்க. எடுத்து அந்த T1-ஐ L1-க்கு நெகோஷியேட் பண்ணுவாங்க. தென் வி வில் கெட் தி குவாலிட்டி ப்ராடக்ட். ஸோ அந்த மாதிரி நிறைய பண்ணி அவர் தான் இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணார். அதை ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் எவ்ரி திங் இஸ் கம்மிங் அண்டர் ஒன் ரூஃப் அண்ட் தே ஆர் பையிங் இட் அண்ட் கிவிங் இட் டு த ஹாஸ்பிட்டல்ஸ்ன்ட்டு அந்த மாதிரி பண்ண இப்போ எல்லா ஸ்டேட்ஸும் ஆரம்பிச்சிட்டாங்க அதை பார்த்து. ஓகே சார். இப்போ நம்ம ஊரில் பொதுவாகவே ப்ரொஃபஷன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டா டாக்டர், லாயர், இன்ஜினியர் இது 3 தான் வந்து மெயினாக சொல்லுவாங்க. இந்த 3 வேலை செய்கிறவங்களே வந்துட்டு அவங்களுக்கு என்னப்பா டாக்டரு, என்ன கஷ்டம் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் டாக்டர் ஃபீல்டில் இருக்க என்னென்ன கஷ்டம்லாம் இருக்குது அப்படின்றது யாருக்கும் தெரியாது. அதை பற்றி ஏதாவது ஃபர்ஸ்ட் டைம் இஸ் டைம். Now we spend more time in the hospital. We don't have quality time for the family. ஃபேமிலிக்கு குவாலிட்டி டைம் நம்ம கொடுக்கறதில்ல. ரெண்டாவது இங்கேயே இருக்க சம்டைம்ஸ்னா வி டோன்ட் டேக் கேர் ஆஃப். நம்ம மற்றவங்களுக்கு ப்ரீச் பண்ணுவோம், நம்மளால் அதை இது பண்ண முடியாது. ரெண்டாவது வந்து சம்டைம்ஸ் வி ஹேவ் டு ஆட் ஹவர்ஸ். இப்போ நான் முந்தியெல்லாம் எனக்கு ரொம்ப ப்ராக்டிஸ் கூட்டமாக இருக்கும், 12 மணிக்கு தான் முடிச்சுட்டு வீட்டுக்கு போவேன். 1 o'clock I'll get a call from GH for emergency angioனா நான் உடனே போக வேண்டியிருக்கும். ஸோ டைமிங் இருக்காது நமக்கு. வி cannot spend டைம். லீவ் ஜாஸ்தி எடுக்க முடியாது. வி ஹேவ் டு அந்த விதத்தில் வி லூஸ் லாட் ஆஃப் மற்ற இதெல்லாம் அது. பட் தட் இஸ் இன் தட் வே when we treat a patient he becomes all right or we do லைஃப் சேவ் பண்ணோம் அப்படின்னா the satisfaction which we get that nobody will get. கண்டிப்பாக It's a different experience at all, and I really enjoyed. That's why even after my so much of this thing, I want to come here. Before I was coming at 6 and now I am coming at 5:30. I stayed till 9:30. ஓகே ஓகே சார். இப்போ ஃபைனலாக ஒரு விஷயம் என்ன கேட்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேடியாலஜி அப்படின்றது எந்த விதத்தில் நிறைய விதத்தில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு டிசீஸை வந்து டயக்னோஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது என்ன மாதிரியெல்லாம் நீங்கள் பண்ணலாம் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா பொதுமக்களுக்கு அது பொதுவான ஒரு விஷயம். இல்லை பேசிக்காக முந்தியெல்லாம் வெறும் எக்ஸ்ரே மாத்திரம் தான் இருக்கும். அப்புறம் பேரியம் ஸ்டடீஸ் எதாவது முழுங்க முடியலன்னா பேரியம் ஸ்டடீஸ் எல்லாம் பண்ணுவோம். இப்போ அல்ட்ராசவுண்ட் இருக்குது. அல்ட்ராசவுண்ட் வந்த பிறகு இட் இஸ் ரெவல்யூஷனைஸ்ட் எவ்ரி திங். இப்போ ஒரு ஆர்டினரி அல்ட்ராசவுண்ட் பண்ண இட்ஸ் நான் இன்வேசிவ் டெக்னிக். அது அல்ட்ராசவுண்ட் பண்ணால் லிவர் என்லார்ஜ் ஆகிருக்கா, இல்லை கல் இருக்கா, ஜாண்டிஸ் என்ன ஜாண்டிஸ், வாட் டைப் ஜாண்டிஸ், அது இல்லை உள்ள ஃப்ளூயிட் இருக்கா, எல்லாமே we can easily find out. It is actually imaging revolutionize பண்ணதே அல்ட்ராசவுண்டு. தென் கேம் சிடி. சிடியில் வந்து இப்போ ஒரு பேஷண்ட் ஸ்ட்ரோக்கோடு வருது அப்படின்னா சிடி பண்ணிட்டீங்கன்னா உடனே அது ஹெமரேஜனாலியா இல்லை பிளாக்னாலியான்னு தெரியும். ஹெமரேஜனால்னா ட்ரீட்மெண்ட் இஸ் டிஃப்ரெண்ட்டு, பிளாக்னா ட்ரீட்மெண்ட் என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஸோ அது we installed a CT next to the casualty in GH. ஸோ ஒரு ஹெட் இன்ஜுரியோட ஒரு பேஷண்ட் வராருன்னா உடனே 5th minute CT will be done. We won't waste the time. That golden hour is very important. ஸ்ட்ரோக்குக்கு 3 hours golden hour. அதுக்குள்ளே நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சி அதை ட்ரீட் பண்ணோம்னா we can save the patient. அந்த மாதிரி அந்த இதில் வந்து இட் இஸ் இது. அப்புறம் எம்ஆர்ஐயில் ரேடியேஷனே கிடையாது. அதனால் நர்வ்ஸு, பிரெயினோட ஃபங்க்ஷன்ஸு அதெல்லாம் பார்க்குறதுக்கு அந்த டிஷ்யூ டிஃப்ரென்சியேஷன் இஸ் வெரி குட் இன் எம்ஆர்ஐ. ஸோ 3 வந்த பிறகு முந்தியெல்லாம் ரேடியாலஜி யாருமே எடுக்க மாட்டாங்க, ரேடியேஷன் பயந்துட்டு எடுக்க மாட்டாங்க. இப்போ இட் ஹஸ் பீன் த மோஸ்ட் சார்ட் ஆஃப் பிஜி.
ரேடியாலஜி. இப்போ என்னெல்லாம் இன்னும் இந்த மெடிக்கல் ஃபீல்டில் டெவலப் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுது? ஏதாவது ஒரு நிறை குறைகள் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இதெல்லாம் இன்னும் டெவலப் பண்ணால் நல்லா இருக்கும். இப்போ டெவலப் ஆகிட்டே இருக்குமா. இப்போ வந்து முந்தி சிங்கிள் ஸ்லைஸ் சீட் இருந்தது, அப்புறம் டபுள் ஸ்லைஸ் சீட் இருந்தது, இப்போது 326 ஸ்லைஸ் சிட்டிலாம் வந்துடுச்சு. இப்போ டூயல் சோர்ஸ் சிட்டி வந்துடுச்சு. எம்ஆர்ஐயில் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது ஓப்பன் எம்ஆர்ஐயாக இருந்தது 0.25 எம்ஆர்ஐ, இப்போ வந்து 3 டெஸ்ட்ல வரைக்கும் வந்துடுச்சு. டெய்லி ஒரு ரேப்பிட் ப்ரோக்ரஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ வி ஆர் ஏபிள் டு டயக்னோசிஸ் வந்து ரொம்ப குயிக்காக பண்ண முடியுது. ஓகே. முந்தியை விட இப்போ நிறைய டயக்னோஸ் பண்ணுற மித்தியெல்லாம் அவ்வளோ ஈஸியாக பண்ண முடியாது. டயக்னோஸ் பண்ணி we are able to cure the patients. ஓகே சார், நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. அதுக்கு முதல்ல நன்றி. இப்போ மக்களுக்கு ஏதாவது சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? மக்களுக்கு என்ன சொல்கிறேன்னா வந்து மோஸ்ட் ஆஃப் தம் வந்து லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸை இப்போ கொஞ்சம் மாற்றணும். ஆல் ஆஃப் தம் சரியாக கரெக்டான நேரத்தில் சாப்பிட்றதில்ல, கரெக்டான நேரத்தில் தூங்குறதில்ல, ஸ்க்ரீன் டைம் அவங்க ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. 12 மணி ஈவன் யங்ஸ்டர்ஸ்லேருந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரிட்டையர் ஆனவங்க வரைக்கும் எப்போ பார்த்தாலும் ஃபோனை பார்த்துட்ருக்காங்கன்றது தான் கம்ப்ளைண்ட்டு. ஸ்க்ரீன் டைமை கம்மி பண்ணணும். ஸ்க்ரீன் அது ஒன்று. ரெண்டாவது வந்து ஹேபிட்ஸு. முந்தி வந்து ஹோட்டலில் போய் சாப்பிட்றதே ரொம்ப ரேராக இருக்கும். இப்போ டெய்லி ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றாங்க. ஸோ ஃபுட் ஹேபிட்ஸும் ரொம்ப மாறிடுச்சு. கரெக்டான நேரத்துக்கு சாப்பிட்றதில்ல. நிறைய பேர் கையேந்தி பவனில் சாப்பிட்றாங்க. ரொம்ப அது பிரியாணின்னா இப்போ ரொம்ப அது ஒரு பெரிய சென்னையில் ஒரு இது சாப்பிட்றாங்க. அடுத்த 2 நாளில் வயிறு அப்செட் ஆகி வருவாங்க. ஸோ ஹேபிட்ஸை மாற்றணும். மாற்றினா அந்த மாதிரி கொஞ்சம் இதாக இருந்து லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸை மாற்றி எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ஒரு இது ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளின் ஃபாலோ பண்ணால் டிசீசஸ்லாம் டெஃபினட்டாக கம்மியாகும். இப்போ ரொம்ப சீக்கிரம் கேன்சர் அதெல்லாம் யங்ஸ்டர்ஸுக்கு ரொம்ப சீக்கிரமாக வருது. கேன்சர் ஸ்டமக்கெல்லாம் 35 இயர்ஸ் 40 இயர்ஸ்லாம் வருதுப்பா. இதெல்லாம் நினச்சே பார்க்க முடியாது. அந்த மாதிரி வர்றதுக்கு ஜங்க் ஃபுட்டு, இந்த இர்ரெகுலர் ஃபுட் ஹேபிட்ஸு, இல்லகுலர் ஸ்லீப்பிங் ஹேபிட்ஸு அதுதான் மெயினுன்னு நான் நினைக்கிறேன். அதை கொஞ்சம் இது பண்ணி கொஞ்சம் மைல்டு எக்ஸசைஸ் அதெல்லாம் பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருப்பாங்க. ஓகே சார், ஃபைனலாக பர்சனல் ரெக்வெஸ்ட்டாக என்ன அப்படின்னா, இப்போ தான் எல்லாருமே நீட் எக்ஸாம் எழுதி முடிச்சிருக்காங்க. ரிசல்ட் இன்னும் கொஞ்சம் நாளில் வந்துடும். எப்படி இருந்தாலும் பசங்களுக்கு என்ன மைண்டில் இருக்கும் அப்படின்னே தெரியாது. நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ரொஃபஸராக நீங்கள் வந்துட்டு ஏதாவது அவங்களுக்கு சொல்ல முடியுமா? தோல்வின்றது எல்லாருக்கும் வரும். எத்தனையோ தோல்வியை வந்து ஒரு ஃபஸ்ட்டு படியாக சக்ஸஸோட ஃபஸ்ட்டு படி முந்தியெல்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி எடுத்துகிட்டு அடுத்த தடவை நம்ம ட்ரை பண்ணோம்னா டெஃபினட்டாக எல்லாருக்கும் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிடைக்காது. அடுத்த அட்டெம்ப்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா படித்தோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா படிப்போம். டாக்டருக்கு தான் படிக்கணும், இதுக்கு தான் படிக்கணுன்றது இல்லை. இப்போ வேரியஸ் ஃபீல்ட்ஸ் இருக்குது. ஆர்கிடெக்சர் இருக்குது, டிசைன் இருக்குது, நிறைய ஃபீல்ட்ஸ் எக்ஸ்ட்ரா இன்னுமெல்லாமல் இப்போ டெவலப் ஆயிடுச்சு. அதெல்லாம் படிக்கலாம், எல்லாம் இது பண்ணலாம். நம்ம நாட்டில் இருக்கிற பிரெயின் அந்த இது வந்து எங்கேயுமே கிடையாது. இப்போ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் யூஎஸில் எடுத்து பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தமிழியன்ஸாக தான் இருக்காங்க. லாட் ஆஃப் மை ஸ்டூடெண்ட்ஸ், லாட் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் தே ஆர் டூயிங் வெரி வெல் இன் யூஎஸ், யூகே அந்த மாதிரிலாம். ஸோ மெயின் திங் இஸ் நம்ம வந்து we have to take always we cannot be successful. ஒரு தடவை சக்ஸஸ் கிடைக்கலன்னா டேக் இட் லைட்லி, ஒர்க் ஹார்ட், யூ வில் டெஃபினெட்லி சக்சீட். அதுதான் என்னோட இது. ஓகே சார், ரொம்ப தெளிவாக நிறைய விஷயங்கள் ரொம்ப சூப்பராக பேசுனீங்க. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. தேங்க்ஸ்மா. தேங்க்யூ ஃபார். நான் வந்துட்டு யதார்த்தமாக தான் வந்தேன். ஏதோ ஒன்று தேடி வந்தோம், ஏதோ ஒன்று கிடச்சிது அப்படின்ற மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தது வேறு, ஆனால் இங்கே கிடச்சது டோட்டலாக வேறு. இப்போ நம்ம வந்துட்டு பார்ப்போம் இல்லையா, இந்த விளாக்ஸ்லாம் நிறைய பார்ப்போம், யூடியூப்லாம் நிறைய பார்ப்போம். அந்த மாதிரி வந்துட்டு ஒரு கடைக்கு வந்து ஹைப் கொடுப்பாங்க.
அந்த மாதிரி வந்து முதல் முறையாக என் வாழ்க்கையிலே ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஹைப் கொடுத்து ஒரு டாக்டருக்கு ஹைப் கொடுத்து நான் இங்கே தான் வந்து பார்க்குறேன். என்கிட்டலாம் டாக்டர் பற்றி கேட்டாங்கன்னா ஐயோ ஊசி போடுவாங்க நான் போகவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். இவங்க என்னவோ வந்துட்டு என்னோட ஆயுசெல்லாம் நான் டாக்டர் கிட்ட கொடுத்துறேன் அப்படின்னு பார்க்கும்போது இவர் டாக்டரா இல்லை வந்துட்டு அவங்கள எப்படி சொல்கிறது பெற்றவங்களா அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு எனக்கே டவுட் வருது. அந்த அளவுக்கு வந்துட்டு அந்த டாக்டர் வந்து நிறைய ரொம்ப பொலைட்டாக பேசுகிறது. எல்லா டாக்டர்ஸுமே பொலைட்டாக தான் பேசுவாங்க. இருந்தாலும் ஒரு கேர் எடுத்து பர்சனல் கேர் எடுத்து அடுத்த வாட்டி வரும்போது போன வாட்டி கொடுத்தனே அது சரியாச்சு அதெல்லாம் கேட்குறது வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம டாக்டர்கிட்ட பேசும்போது கூட அவர் சொன்னது வந்து நான் கொடுக்குற மெடிசின் வந்து உங்களுக்கு 30% தான் ஒர்க் ஆகுது. நான் கொடுக்குறேன்ல அந்த நம்பிக்கை அவங்க என்னை நம்பி வராங்கல்ல அந்த நம்பிக்கை தான் 70% அவங்க சரி பண்ணுது அப்படின்னும் போதெல்லாம் வந்துட்டு அப்படியே எனக்கே கூஸ்பம்ப்ஸ் ஆச்சு. இது வரைக்கும் எத்தனையோ நோயின்றி வாழை இந்த மாதிரி ஷோலாம் நம்ம வந்து பார்த்துருப்போம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டாக்டரோட இன்டர்வியூவாகவே இருந்திருக்கும். இதுக்கப்புறம் இதே மாதிரி பல ஊர்களில் வந்துட்டு பல விஷயங்களை தேடி வந்து போப்பாரோ இதே மாதிரி இன்னொரு ஷோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடம் இருக்கிறது உங்கள் ஸ்ரீதா. பாய்.